எனக்கு இது பிடிக்கவா பிடிக்காது. சரிமா. இப்படின்னா வாக்கில் நான் காசு தூக்கி போறேன், எடுத்துட்டு போயிட்டு எங்க போய் கேட்கணுமோ அங்க போய் கேட்டுக்கோ. ஆமாமா. ஏன்னா அப்புறிச்சு தரேன் சொல்லியிருந்தேனா, கெட்ட பேச்சு பேசுறான், கேவலம் படுத்துறான், அவ குடும்பம், அவ வாழ்க்கை. கெட்ட பேச்சு பேசாதவங்க யாரு? அதுக்குன்னு ஒரு பிள்ளையோட வாழ்க்கை பிரிச்சு கூப்பிட்டு வந்துடலாமா? பிரிக்கிற வேலையை நான் பார்க்கவே மாட்டேன். தலைகீழ குட்டிக்காரன் அடிச்சா கூட பிரிக்கிற குடும்பத்தை பிரிக்க மாட்டேன். எனக்கு இது பிடிக்கவா பிடிக்காது. சேர்த்து வைக்க சொல்லு, திருத்தி தர சொல்லு, நான் சேர்த்தி தரேன். பிரிக்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன். சாமி வந்து உங்களுக்கு நல்லதான் செய்யும், கெட்டது செய்யாத. ஒரு கெட்டது செய்யணும் செய்யாது சாமி. அவ விருப்பப்பட்டா, அவ போயிட்டா, வாழ்க்கையில சிக்கல் வேதனை அனுபவிக்கிறா. நான் பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டேன். என் அம்மா என்ன பொழைக்க சொல்லி விட மாட்டேங்க, என் புருஷன் தான் எனக்கு முக்கியங்கிறா. ஆனா அங்க போய் பார்த்தா இவ மேலையும் தப்பு இருக்குது. இவ அங்க இருந்த நாயத்தை இங்க மூட்டை தூக்கி கொண்டு வந்து தரா. என் மாமியா இப்படி, என் புருஷன் இப்படி, என் குடும்பத்துல இப்படி, இவ்வளவு நாயத்தை கொண்டு வந்து அம்மாட்ட இறக்கி போடுறா. 10 நாள் இங்க இருக்கிறா, 15 நாள் மறுபடியும் புருஷன் வேணும்னு போயிடுறா. இது வாழ்க்கையா? இதுதான் இவங்க குடும்பத்துல நடக்குது. கேட்டு யார் வேணாலும் கேட்டுக்குங்க. அது நான் சொல்றது எதுக்கு உன வேணாங்கிறான் தெரியல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்ப கல்யாணம்? 28 வயசுல பண்ணிக்கோ, 29லயே பண்ணு, 30லயே கூட பண்ணிக்கோ. நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து உன் பொண்டாட்டி உன் அம்மா இருக்கக்கூடாது, உன் அம்மா வீட்டை விட்டு துரத்து, நான் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கணும் உன் பொண்டாட்டி சொன்னா உன் அம்மாவை துரத்தி விட்டுருவியா? அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? மருமகனை கண்டா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? நீங்க ஆட்டி படைக்கலாம் மருமகனை, யாரும் கேள்வி கேட்க கூடாது. மருமகனா பார்க்க கூடாது, நம்ம வீட்டுக்கு அந்த மகனா பார்க்கணும். உன் மகன் முதல்ல வாய் இடங்கணும். இங்க நாயத்தை அங்க சொல்லக்கூடாது, அங்க நாயத்தை இங்க சொல்லக்கூடாது. ஏன் கூப்பிட்டோன்னு ஓடி போயிட்டா? அதான் தப்பான், வேற எதுவும் தப்பு இல்லையா? அவங்கள நான் பிரிக்க மாட்டேன், 2 பேரும் சேர்ந்து பிழைப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க அவங்க கிட்ட பேசாதீங்க. அட பாரா, மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு நீ பேசாத. அவங்களே வந்தா அரவணை பண்ணு, அவங்களே போனா விட்டு, அவங்க நாயத்துக்கு நீ தலையிடாத.